7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பார்கள். பல்வேறு விதமான மாற்றங்களை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு 200 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வருகிறது பல்லாவரம் சந்தை. பங்கு சந்தை தெரிந்த நகரவாசிகளுக்கு வார சந்தை ரொம்பவே புதுசு. ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் என நவநாகரிக கடைகளில் பேக்கிங் செய்த பொருட்களை பேரம் பேசாமல் வாங்கித்தான் நமக்கெல்லாம் பழக்கம். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் ஒருமுறை வர வேண்டிய இடம் பல்லாவரம் சந்தை. செடிகள், காய்கறிகள், பழங்கள், பறவைகள், எலக்ட்ரிக் பொருட்கள் என எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கின்றன. வாழை, நெத்திரி, செனாகுனி, வஞ்சிரம் என கருவாட்டு ரகங்கள் குவிந்து மனம் வீசுகின்றன. யாரும் சரக்குகளை கூவி விற்பதில்லை. ஆனாலும் கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது வெள்ளிக்கிழமை சந்தை என்பதால் வியாழன் இரவே சந்தை ரோட்டை வியாபாரிகள் ஆக்கிரமித்து விடுகிறார்கள். சுமார் 2 லட்சம் பேர் சந்தைக்குள் வந்து செல்கிறார்கள். எல்லாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், மளிகை சாமான்கள், காய்கறி எல்லாமே கிடைக்குது. வீட்டுக்கு தேவையான உபயோகத்து பொருள் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல விலையில் கிடைக்கும். நல்லா கோஆப்ரேட் பண்ணி வியாபாரமும் நல்லா நடப்பாங்க, நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் கிடைக்கும். புழுதி மண், சுட்டெரிக்கும் வெயில் என எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சந்தையில் காலை 4 மணிக்கு தொடங்கும் வியாபாரம் இரவு 8 மணி வரை படுஜோராக நடக்கிறது. வெளியே போய் இந்த வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது, 3 பசங்க எடுத்துக்கிட்டு. ஆனால் இந்த தொழில் வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்துடும். வெள்ளிக்கிழமை வந்து கடை போடணும். சந்தையிலிருந்து பல்லாவரம் பேருந்து நிலையம் போக 10 ரூபாயை கட்டணமாக பெறுகின்றனர் ஷேர் ஆட்டோக்காரர்கள். இதேபோல் பொதுமக்கள் கார் நிறுத்த 10 ரூபாயும், இருசக்கர வாகனம் நிறுத்த 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பழைய நாணயங்களை சேகரிக்கும் ஆர்வமுள்ளவர்கள் நிறைய பேரை இந்த சந்தையில் பார்க்க முடியும். காலனா, அரையனா, ஓட்டை காலனா, தங்க நாணயங்கள் என பல நாட்டு நாணயங்கள் இங்கு விற்பனைக்கு உள்ளன. பழங்காலத்து காயின் எல்லாமே இருக்கு. ஓட்ட காயினா, சோழர் காலத்து காயின், முகல் காயின், இப்போ லேட்டஸ்டாக வந்து 1000 ரூபா காயின், 60 ரூபா காயின், எல்லா காயினுமே இருக்கு. எது வேணுமோ உங்களுக்கு பார்த்து வந்து வாங்கிக்கலாம். உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்ய மட்டுமே பயன்படுத்தி வந்த இடத்தில் பயன்படுத்திய பழைய பொருட்கள் முதல் புத்தம் புதிய பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது என்றால் வரப்பிரசாதம் தான். கடந்த 1815 மாட்டு சந்தையாக தன் அடையாளத்தை தொடங்கிய இந்த பல்லாவரம் சந்தை இன்று மல்டி ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டாக விளங்கி வருகிறது என்றால் மிகையல்ல. இங்கே வந்து கோழி ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு கோழி வளர்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே மற்ற கோழி வேறு நிறைய ஐட்டம்லாம் கிடைக்குது. நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நிறைய கிடைக்குது. இங்கே வந்து மொத்தமாக கூட வாங்கலாம். விண்டோ ஷாப்பிங் செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு விண்டோ மட்டுமல்ல, மேற்கூரையும் இல்லாமல் 3 கிலோமீட்டர் வரை இருபுறமும் கடைகளாய் இருக்கும் இடத்தில் ஒரு கரும்பு ஜூஸ் குடித்துவிட்டு 200 ரூபாய்க்கு 2 கட்டை பைகளை நிரப்பும் அனுபவம் நிச்சயம் வித்தியாசமாய் இருக்கும். பல்லாவரம் சந்தை அல்ல, விந்தை என்றே சொல்லலாம். செய்தியாளர் உதயாவுடன் ஜெனிஃபர் டானியல், நியூஸ் 7 தமிழ்.